துன்பங்களினால் சுத்திகரிப்பு. பிரைஸ் தி லார்ட். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, துன்பம் எனும் உலை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஏசாயா 48:10. உபத்திரவங்களும் பாடுகளும் துன்பங்களும் ஏன் நமக்கு வருகிறது? நம்மை சுத்திகரிப்பதற்காக, புடமிட்டு சுத்த பொன்னாக விளங்கச் செய்வதற்காக, விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவதற்காக நம்மை தேவன் துன்பங்களின் குகைக்குள் கொண்டு செல்லுகின்றார். பொன்னானது நெருப்புக்குள் செல்லும் பொழுதுதான் அதன் அழுக்குகள் களிம்புகள் எல்லாம் நீங்குகின்றது. அதனுடைய கடினத்தன்மை மாறி மென்மையாகிறது. கடைசியில் மிக அழகாக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. எதுவரை அந்த பொன்னை புடமிடுவான் பொற்கொல்லன்? அவன் முகம் அதிலே பளிச்சென்று தெரிகிற வரையிலும். அதுபோலவே நம் தேவ சாயல் நம்மில் காணப்படும் வரைக்கும் துன்பத்தின் குகையின் வழியாக நம் தேவன் நம்மை புடமிட்டு நடத்துவார். நம்மை கரை திரையற்றவர்களாய் மாற்றும்படியாக, அவருடைய மாசற்ற மக்களாக நிலைநிறுத்தும்படியாக, அவருடைய குணாதிசயங்கள் முழுமையாய் நம்மில் காணப்படும்படியாக துன்பத்தின் குகையில் நம்மை நடத்துவார். ஆம் அன்பானவர்களே, நாம் அனுபவிக்கும் துன்ப காலம் நம் கையில்தான் உள்ளது. துன்பத்தை சந்தித்த உடனேயே நம்மை நாமே சோதித்து பார்த்து சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்து பொறுமையையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கொண்டவர்களாக நாம் மாறும் பொழுது, பொற்கொல்லனாகிய நம் தேவனின் சாயல் நம்மில் காணப்படும் பொழுது புடமிடப்படுதல் முடிவுக்கு வரும், துன்பங்கள் நீங்கும். மேலும் மண்ணிலிருந்து எடுக்கப்படும் பொன்னை பயனுள்ளதாய் மாற்றுவதற்கு இவ்வளவு சுத்திகரிப்பு தேவையாயிருக்கிறது என்றால், தூயதான விண்ணக அரசிற்குள் நாம் கொண்டு செல்லப்படுவதற்கு எத்தனை அதிகமான சுத்திகரிப்பு நமக்கு தேவை? யோசிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற நமது தந்தை பூரண சற்குணராய் இருக்கிறது போல, அவரது பிள்ளைகளாகிய நம்மையும் பூரண சற்குணராய் விளங்கச் செய்வதற்கு நம்மை துன்பத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு போகின்றார். இதை குறித்து நாம் சந்தோஷம்தான் பட வேண்டுமே தவிர கலக்கமுற்று கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் கவலைப்படுவதினால் நம் உயரத்தில் ஒரு முழம் கூட கூட்ட முடியாது. மத்தேயு 6:27. மற்றும் நாம் கேட்கும் முன்னரே நம் தேவையை அறிந்திருக்கிற தேவன் மத்தேயு 6:8 நமக்கு நிச்சயம் விடுதலை கொடுப்பார் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். அன்பானவர்களே, நாம் துன்பப்படும் பொழுது ஒன்றை மட்டும் நம் கண்கள் முன் கொண்டு வருவோம். சிலுவையை சுமந்து வேதனைகளை அனுபவித்து இவ்வுலகில் நமக்காக இரத்தத்தை சிந்திய இயேசுவோடு விண்ணகத்தில் அமர்ந்து அவரோடு விருந்து உண்ணும் காட்சியை நாம் காணும் பொழுது ஒரு விண்ணக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் துன்பப்படும் பொழுது இந்த காட்சியை மட்டும் நம் மனதில் கொண்டு வந்தால் போதும். விலையேற பெற்ற இந்த பாக்கியத்திற்கு நாம் கொடுக்கும் மிகச்சிறிய விலைதான் நாம் அனுபவிக்கும் வேதனை என்பது தெளிவாக தெரியும். ஆகவே அன்பானவர்களே, நம் வேதனைகளில் நிலைத்திருப்போம். இது கேட்க படிக்க எளிதாக தோன்றலாம், ஆனால் இது வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மிக மிக கடினமான ஒன்று. வருடக்கணக்கில் கடனில் உழன்று கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு நேரும் கஷ்டங்கள், அவமானங்கள் எத்தனை எத்தனை! வருடக்கணக்கில் வியாதியில் உழன்று கொண்டிருக்கும் மனிதனுக்கு இது எளிதான காரியமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் வாக்கு மாறா தேவனின் வாக்கு என்றும் மாறாதது. என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில்தான் எனது வல்லமை நிறைவாக வெளிப்படும். 2 கொரிந்தியர் 12:9. தானே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆம், நம் ஆண்டவர், நம் தேவாதி தேவன் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்பதை மட்டும் நாம் மறந்துவிட வேண்டாம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, துன்பம் வரும்பொழுது நான் சோர்ந்து போய் விடாமல், நீர் எனக்காக சிலுவையில் தொங்கிய காட்சியை கண்டு பலனடைந்து உம்மை போல நான் மாற எனக்கு கிருபை புரிந்தருளும் ஆண்டவரே. ஆமேன்.